அதான் உங்களுக்கு இந்த பனங்குடி இந்த மகேந்திரகிரி மலையில் மட்டும் இந்த சிக்கல் நமக்கு இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தேனி இந்த மலை அடிவாரங்கள் மலைப்பகுதியில் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பகுதி, வனவிலங்குகள் காப்பகம் இப்படி அறிவித்து இது பண்ணுறாங்க. இதில் என்னென்ன இந்த மேய்ச்சல் நிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தான். அதை பாதுகாக்காம அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசே ஆக்கிரமிக்கிறது தான் ரொம்ப கொடுமை. இதில் என்ன கவலைக்குரியதுன்னா, நம்ம ஆவின் பால் விற்கிறோம், அதுக்கு ஒரு துறை இருக்குது, பால்வளைத்துறை. கால்நடை அதுக்கு ஒரு துறை இருக்குது, கால்நடைத்துறை. இந்த கால்நடை வளர்க்கவே விட மாட்டேன்னா எப்படி கால்நடைக்கு துறை இருக்கு? பால்வளத்துறை இருக்கு. பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் பதில் இருக்கா? கால்நடை இல்லை, பசு இல்லை, பால்ங்கிறது ஆவின் பால், அதுக்கு ஒரு துறை இருக்கு, அதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்கு. இந்த பால் எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பால் ஆந்திராவிலிருந்து வருது. ஆந்திர முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கறதுக்கு ஒரு துறை இங்கே வச்சுக்கிறீங்களா? இப்படி சாராயம் 50,000 கோடி, பால் 1,50,000 கோடி. அது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது. அப்போ எதை வச்சுக்கிட்டு எதை விடுறது? நீங்கள் சாராயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க, பாலை அதை வேற மாநிலத்திலேருந்து எங்களுக்கு இறக்குமதி பண்ணி கொடுக்குறீங்க. அந்த முதலாளி தமிழ்நாட்டு மக்களுக்கு கறந்த பால் அப்படியே கலப்படம் இல்லாமல் தூய பாலை கொடுக்கணும்னு இது கோயிலில் திருப்பதி வெங்கடாச்சலபதியில் இது வேண்டிக்கிறாரா? இல்லை, அவர் கொடுக்கறது எங்களுக்கு பால் தானா?